என்னப்பா பாடராசு, என்ன கூட்டம், என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? அது பூசாரி, மதுரை கோரிப்பாளையம் ஐயங்கால அவங்க மதுரையில பெரிய வீடு சொத்து பத்து மகன் பேரன் பேத்தின்னு நல்ல செல்வாக்கா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல நானும் ஒரு பேரன் தான். அந்த சொத்துல எனக்கும் பங்கு வேணும்னு மூக்கணிக்கிறேன். பாண்டி கோயில வச்சு பேசின பஞ்சாயத்து ஒண்ணும் ஒத்துப்பட்டு வரல. இப்ப நம்ம ஊர் செல்லம்பட்டிக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஏப்பா மூக்கா, பேரன் பேரன் வர்ற, என்னப்பா நீ ஆதாரம் வச்சிருக்க? நான் தான் ஆதாரம். ஐயா, எங்க அப்பத்தாளுக்கு ஒரு முறைப்படி தாலி கட்டியிருந்தா ஏதாவது ஆதாரத்தை கொண்டு வந்திருப்பேன். முறை இல்லாம பிறந்தவன் நான். ஆதாரத்துக்கு எங்க போவேன்? 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பனை பெத்து போட்டு போய் சேர்ந்துட்டா கொடிக்குளம் பேச்சு. மூக்கா, ஒரு நிமிஷம். கொடிக்குளம் பேச்சு சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு? 50 வருஷம் ஆச்சு. என்னென்ன ஒன்னு விவரமான ஆள் நினைச்சேன், சொதப்பிட்டு. என்ன கொடிக்குளம் பேச்சு சேர்த்து 9 நாள் தான் ஆச்சு. முந்தா நாள் தான் போய் பார்த்துட்டு வரோம். ஐயா, கொடிக்குளம் பேச்சுக்கு பேரெல்லாம் யாரும் கிடையாது. ஒரே ஒரு மகன் தான். அவரு மனநலம் பாதிக்கப்பட்டவரு. ஆரம்பத்துல இருந்து பூரா போய் கொடிக்குளத்துக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணன் கேட்டு போறது இல்லையா? எந்த கொடிக்குளத்துக்கு போன? உசிலம்பட்டிக்கு பக்கத்துல இருக்க கொடிக்குளம் தான். நான் சொல்றது மேலூர் கொடிக்குளம். மாத்திட்டான்டா. ஐயா, எங்க தாத்தா சின்ன வயசுல பிரமாதமா கம்பு சுத்துவார். அவர் கம்பு எடுத்து சுத்தினா தோத்ததா சரித்திரமே கிடையாது. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. எம்ஜிஆர் கூட நல்லா கம்பு சுத்துவாரு. அப்ப அவரு உங்க தாத்தாம்பியா? நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும்டா. அதனாலதான் சின்ன வயசுல எங்க தாத்தாவோட கம்பு சுத்தின 2 பேர்த்த கூட்டு வந்திருக்கேன். அவங்ககிட்ட கேளுங்க. ஏய், பெருசுகளை கூட்டு வாடா. ஏன் தாத்தா, உனக்கு கம்பு சுத்த தெரியுமா என்ன? வீடு டவுட் தான் பங்கு. அப்ப அமௌண்ட்? வீடே டவுட். பங்கு கொண்டு வா. ஏய், சேர போடுறா. சொல்லு. ஏன் ஐயங்கால, நல்லா இருக்கியா? இனி அடையாளம் தெரியுதா? நீங்க யாருன்னு மட்டும் பண்ணல. என்ன இதுக்கு தான் அப்பவே நான் படிச்சு சொன்னேன். வெள்ளாட்டங்கரியா சாப்பிடாத, வல்லாரக்கரையும் சேர்த்து சாப்பிடு, அப்பதான் யாபக சக்தியா வரும்னு சொன்னேன். கொட்டை கொட்டையா போய் எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் மறந்துட்டேன். எம்ஜிஆரோட ஓடி ஓடி நான் பார்த்தேன். அதெல்லாம் கரெக்ட். நீங்க யாரு, எந்த ஊரு? ஐயங்கால, என்னவா யாருன்னு கேக்குற? இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்தே எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாதியா? எல்லாம் இந்த மூக்கின்னு சொல்லுதான் தெரியும். கொடிக்குளம் பேச்சு நீ வச்சிருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? தப்பா இருக்கே. அவ பேரந்தான் இவன். பாரு ரஜினி முருகா. தாத்தா, இவங்க யாருன்னே எனக்கு தெரியல. ஆனா குறுக்க சால் ஓட்டுறாங்க. இவங்க யாரு என்னன்னு பாரு. யோ சியா, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. ஆமா பங்கு, வாய்ஸே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதை விட இந்த நான் சிங்க்ல போறான். ஆஹா, இதையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அவனியாபுரம் அம்மன் கோவில் திருவிழா, ஹரிச்சந்திர நாடகம். ஹரிச்சந்திர மகாராஜா, நீ என் ஃப்ரெண்ட்ஸாப்பா? ஐயோ, உங்க நாடகத்துல எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம். என்ன அந்த கிளைமாக்ஸ்ல நீ பேசுற பேச்சும் 8 கட்டையில பாடும்போது அந்த கீத்து கொட்டையே கிளியுமே. கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க, வண்டி ஸ்டார்ட் ஆயி இச்சுடலையை காக்க கனிவு கொண்டே கீழே ஜால்ரா. நினைச்சீங்க போயா போயா. இதுக்கு தாண்டா அன்னைக்கே பஞ்சாயத்து பண்ண மாட்டேன்டா. கடைசியில உங்க புத்திய காமிச்சிட்டீங்களா? யாரு புத்திய காமிச்சது? ஐயா, நாடகக்காரங்களை கூட்டு வந்து பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. மொத்த பஞ்சாயத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் குழப்பறா? நானா சாட்சியா வந்தவங்களை குழப்பம் பண்ணி ஓட விட்டது நீங்க 2 பேர் தாண்டா. ஏன் நாடகத்தில் நடிக்கிற வந்து சாட்சி சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த ஊர்க்காரங்க எல்லாத்தையும் பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். நான் இந்த ஊர்க்காரன் தானே. என்ன நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல? எங்க அப்பனை பாத்திருக்கீங்கல்ல? எங்க அப்பத்தால யாராவது பாத்திருக்கீங்களா? எங்க தாத்தல இருக்கா தெரியுமாயா? நானும் எங்க அப்பனும் எனக்கு 10 வயசா இருக்கும்போது பஞ்சமலைக்கு வந்தோம்யா. அந்த ஊருக்கு சாதி சனம் இல்லாம ஒட்டு உறவு இல்லாம அனாதையா கிடந்தோம்யா. இது யாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப இவர்தான் என் தாத்தா தேடி கண்டுபிடிச்சு போனா மொத்த குடும்பம் சேர்த்து கழுத்தை பிடிச்சி வெளியே சொல்ல எங்கேயா போவேன்? நான் என்ன சொத்துலயா போக கேட்கிறேன்? சொந்தத்துல கேட்கிறேன். சபா, நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறையா? நான் என் சொந்தத்தோட சேரணுமா இல்ல அனாதை பயலாவே அலையணுமா? நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் காலம் பூரா அனாதையாவே கடந்து போயிடுறையா. ஏப்பா, ஏய், ஒரு ஆம்பளை அழுதுக்கிறீங்க, எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. அவன் மேல ஒரு நியாயம் இருக்கு பாப்பா. என்ன ஏன்னு கேளுங்க. எனக்கு இன்னொரு பேரன் இருக்காயா. தாத்தா, ஆமாயா, எனக்கு இன்னொரு பேரன் இருக்கான். இன்னொரு பேரன் இருக்கான். ஆனா அதுமே இல்ல.